ஈட்டி ஒரு இடியப்பம் கூட ஒழுங்கா சாப்பிடல. ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போ. ஸ்கூல்ல போய் அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொன்னா என்னத்தடி சாப்பிடுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரியா? அதான் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கீல, அதை ஏதாவது சாப்பிட்டுக்கிடுவேன். எனக்கு போதும். இங்க வா, நான் ஊட்டி விடவா? அம்மா எனக்கு வேணாம் இல்ல, போதும். எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வலிக்குது. ஆமா, நீ மட்டும் என்ன யூனிஃபார்ம் தூக்கி போட்டுருக்க? டிபி எல்லாம் நீ கலர் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா, அது அவங்க கிளாஸுக்கு மட்டும் தானே, எங்களுக்கு கிடையாது. ஓ அப்படியா? ஆமா, அவங்க கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு கலர் ட்ரெஸ் தானே, உனக்கு தெரியாது? அவ எங்கடி சொன்னா? மொட்டையிலே கலர் ட்ரெஸ்ன்னு மட்டும் தான் சொன்னா. அஞ்சலி சித்தி. வா பூமாரி, சாப்பிடுறியா? வேணாம், இன்னைக்கு ஸ்கூல்ல தான் எங்களுக்கு சாப்பாடு. சித்தி என் Dress நல்லா இருக்கா? என்ன சொல்ற? ஸ்கூல்ல சாப்பாடா? ஆமா, இன்னைக்கு ஸ்கூல்ல சாப்பாடு எங்களுக்கு. அதுக்கு தானே இன்னைக்கு கலர் Dress எல்லாம் போட்டு வர சொன்னாங்க. ஐயோ, நெக்லஸ் போட மறந்துட்டேன். நான் போய் போட்டுட்டு வரேன். என்ன நெக்லஸ்? எல்லார்கிட்டயும் டைமண்ட் நெக்லஸ் இருக்கான்னு டீச்சர் கேட்டாங்களா? எல்லாருமே ஒருத்த சொன்னமா, அதனால தான் டீச்சர் எல்லாரும் டைமண்ட் நெக்லஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? சரி போய் போட்டு வா. அம்மா. என்ன கண்மணி சொல்லு. அம்மா, தீபி இருக்கால, அவ நேத்து குமாரி அக்காக்கு ஸ்கூட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு தெரியாதா? அக்கா என்கிட்ட வந்து நல்லா அழுதுட்டே இருந்தா குமாரி அக்கா. அழுதாடா? ஆமா, நேத்து நைட்டு. என்கிட்ட ஏன் அப்பவே சொல்லல கண்மணி? உனக்கு தெரியும் நினைச்சேன், உனக்கு அப்ப தெரியாதோ? தெரியாதடி. அந்த தீபி எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இதுக்கு தான் இவர்கிட்ட சொன்னேன், ஒரு ஸ்கூட்டி எடுக்காதீங்கன்ட்டு. எங்க என் பேச்ச கேட்காரு? அம்மா, ஸ்கூட்டி ரெண்டு பேருக்கும் பொதுதானே, அப்ப குமாரி அக்காவும் ஓட்டதானே செய்யணும். தீபி ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே கிடையாது, பாத்துக்கோ. சரி விடு, தீபி கிட்ட எதுவும் சொல்லிட்டு கிடக்காத, புரியுதா? ஆமா, சொல்லிட்டாலும் என்ன அப்படியே விட்டுருவ பேரு, மண்டையில கொட்டிட்டே இருப்பா. அவகிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பாத்துக்கோ. சித்தி. அட போட்டாச்சா? அழகா இருக்க பூமாரி. சித்தி, உண்மையிலே நல்லா இருக்கா அந்த நெக்லஸ் எனக்கு. பூமாரி அக்கா, அடி சூப்பர், பாத்துக்கோ. அப்படியே கண்மணி, தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு பூமாரி உனக்கு. ஆமா, தீபி எங்க? தெரியலையா, நான் அவளை பார்க்க கிடையாது. ஓ அப்படியா? சரி இரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க சரியா? நீ ஸ்கூல்ல போய் தானே சாப்பிடுவ. இப்ப ஏதாவது சாப்பிட தரவா உனக்கு? இல்ல சித்தி, வேணாம். ஏன்? ஸ்கூல்ல போய் சாப்பிட நல்ல லேட் ஆகும்ல. இப்போ ஒரு 2 வாய் சாப்பிட்டு போயேன். இல்ல சித்தி, வேணாம். ஸ்கூல்ல ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்க சாப்பிட்டு போனா அங்க சாப்பிட கூடாதுல்ல. அதனால டீச்சர் ஏதாவது சொன்னான்னு சொல்லுவாங்க. வேணாமே. சரி ஓகே, தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போங்க. அதெல்லாம் நான் குடிச்சாச்சு. அம்மா. தீபி, உனக்கும் இந்த கலர் அழகா இருக்குடி. அப்படியா? ஓகே ஓகே. சரி, என்ன சாப்பாடு எதுவும் வேணாம? பூமாரி இப்பதான் சொல்லிட்டு இருந்தா ஸ்கூல்ல இன்னைக்கு சாப்பாடாம. என்ன நீ நேத்து என்கிட்ட சொல்லவே இல்ல? சொல்லணும்னு நினைச்சேன், ஞாபகம் இல்ல, பாத்துக்கோ. ஆமா, உனக்கு என்னதான் ஞாபகத்துல இருந்துச்சு? சரி, தண்ணிய குடிச்சிட்டு பூமாரி கூட கிளம்பு. ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கா, பேச கூட மாட்டேங்களா? இவகிட்ட போய் லம்பா எப்படி கேக்குறதா? கேட்டானு எப்படினாலும் தரமாட்டான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவகிட்ட எப்படி கேக்குறதா? கண்மணி, இங்க கொஞ்சம் பாரு. என்ன சொல்லு. பூமாரி கிட்ட எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி தரியா? என்கிட்ட தான் வைர நெக்லஸ் கிடையாதுல்ல. ஸ்கூல்ல வேற டீச்சர் வைர நெக்லஸ் எல்லாரும் இருக்கான்னு கேட்கும்போது நான் ஆன்ட்டேன். எனக்கு இல்லன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அன்னைக்கு பிறந்த நாளைக்கு பூமாரிக்கு தானே வைர நெக்லஸ் எடுத்தாங்க, எனக்கு சாதா நெக்லஸ் தானே எடுத்தாங்க. இப்போ என்ன செய்யணும் உனக்கு? அப்போ டீச்சர் கிட்ட போய்யா சொன்ன? ஆமா, எனக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருந்துச்சு, பாத்துக்கோ. டீச்சர் கேட்கல, என்கிட்ட மட்டும் இல்லன்னு சொன்னோம்னா டீச்சர் ஏதாவது நினைப்பாங்கன்ட்டு நானும் ஆன்ட்டேன். இப்போ எல்லாரும் போட்டுட்டு வருங்களா, நான் மட்டும் போட்டுட்டு வரலன்னு வச்சுக்கோயா, ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் என்ன நல்லா கிண்டல் பண்ணி சிரிக்குங்க. பூமாரி கிட்ட 2 வைர நெக்லஸ் இருக்குல, எனக்கு ஒண்ணு வாங்கி தாயா. உனக்கு வாய் இருக்குல்ல, நீ கேட்டுக்கோயா. மண்டு, எனக்கு அது தெரியாது பாரு. இப்போ எதுக்கு என்ன மண்டுன்னு சொன்ன? உனக்கு நான் வாங்கி தர முடியாது, வீட்டுக்கு போ. சாரி, என் சிஸ்டர் தானே நீ, செல்லக்குட்டி தானே, வாங்கி தாயா. ஆமா, இதுக்கு நான் மட்டும் மொத ஆளா வந்து நிப்பாளே. சரி இரு, காக்குறேன். அம்மா, தீபி கிட்ட வைர நெக்லஸ் கிடையாதுல, அதனால பூமாரி கிட்ட கேட்க சொல்றா. மண்டு, அப்படியே உன்னை கேட்க சொன்ன? பூமாரி கிட்ட தான் நேரா கேட்க சொன்ன. ஓவரா மண்டுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயா, மண்டையில கொட்டு விடும், பாத்துக்கோ. தீபி, வேற ஏதாவது நெக்லஸ் போட்டு போ. அன்னைக்கு எடுத்தோம்ல, அதுல லேசா வயிறு வந்திருக்கும்ல, அதை போட்டு போயேன். அம்மா, அது எனக்கு தெரியாதா? ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து வைர நெக்லஸ் தான் போட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க, தெரியுமா? இப்போ நான் மட்டும் சாதா நெக்லஸ் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோயா, எல்லா பிள்ளைங்களும் நல்லா கிண்டல் பண்ணி என்ன சிரிக்குங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். நாளைல இருந்து ஸ்கூலுக்கே
வலியவா செய்யும் சண்டை போடாம. சரி பாப்போம். பூமாரி, ரெண்டு வயர் நெக்லஸ் வச்சிட்டீல, ஒண்ணு தாயா, அப்புறமா தரேன். இல்ல தீபி, என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. நடிக்காத என்ன, ரெண்டு வச்சு தானே இருக்க. நேத்து நான் உனக்கு ஸ்கூட்டி தரலன்ட்டு இன்னைக்கு எனக்கு நெக்லஸ் தர மாட்டேன்ட்டு நீ வம்புக்கு குடம் போடுற. என்ன நல்லா தெரிஞ்சு போச்சு உன்னை பத்தி. சரியா உள்ள ஆளு தானே நீ. என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, அப்ப நான் ஒண்ணுன்னு தான் சொல்ல முடியும். என்கிட்ட இருந்தா தானே தர முடியும். இல்லாத ஒண்ணு தாத்தான்னு கேட்டோம்னா நான் என்ன ஒண்ணு மாதிரி கையில வச்சுக்கிட்டா நான் வந்து சொல்றேன் என்கிட்ட இல்லன்ட்டு. நீதான் ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்ன. நான் என்ன அப்படியே சொன்னேன்? என்கிட்ட உண்மையிலே கிடையாது. என்கிட்ட இந்த ஒண்ணுதான் இருக்கு. ஏ பூமாரி, ரெண்டு உண்டும்ல உனக்கு வைர நெக்லஸ், ஒண்ணுதான் இருக்குங்கற, அப்ப இன்னொன்னு எங்க? தெரியலையா, சித்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது புரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கா. வேணா பூமாரி சித்தி கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க தான் வச்சிருப்பாங்க. அதான் அப்படி சொல்ல வேண்டியனே. என்கிட்ட இல்ல இல்லன்னா பதறுதுல, எங்கயாச்சும் தொலைச்சிட்டியோன்ட்டு. இல்லன்னு சொன்னேன், என் கையில இல்லன்னு சொன்னேன். பூமாரி, முன்னாடி பூமாரி சித்தி கிட்ட இருக்குது தெரிஞ்சா பூமாரி சித்தி கிட்டே கேட்டிருப்பேன். இவகிட்ட கேட்கவே இல்லாம இருந்திருப்பேன். அழகா இருந்திருக்கும். இப்போ என்ன நல்ல மூக்க உடைச்சு விட்டாளே. என்ன அஞ்சலி கூப்பிட்டியா? ஆமா பூமாரி, நான் தான் கூப்பிட்டேன் பாத்துக்கோ. இந்த வைர நெக்லஸ் வச்சிருக்கியாமே, அத தீபி கிட்ட கூட ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷனா போட்டு போயிட்டு வந்து தருவா. வைர நெக்லஸா? என்கிட்ட எங்கடி இருக்கு வைர நெக்லஸ்? பூமாரி தானே சொன்னா. என்ன பூமாரி, நீ தானே சொன்ன? சித்தி, என்கிட்ட தான் இருக்கு சரியா. ஆனா நான் தீபிக்கு கொடுக்க மாட்டேன். ஏமா, ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு பூமாரி, ஏன் கொடுக்க மாட்டேங்கற? ஏய் தீபி, உன்கிட்ட நெக்லஸ் இருக்க தானடி செய்யுது, அத போட வேண்டியதே. சித்தி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேசிட்டு கிடக்காத சரியா. ஸ்கூல்ல எல்லாரும் வைர நெக்லஸ் போட போறாங்க. என்கிட்ட எங்க இருக்கா? எல்லாமே இந்த வீட்ல பூமாரிக்கு தானே எடுத்து கொடுக்குறீங்க. எனக்குன்ட்டு எங்க வைர நெக்லஸ் இருக்கா? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க. சரி 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 விடு. அன்னைக்கு பூமாரிக்கு தானே ரெண்டு நெக்லஸ் எடுத்தோம். என்ன பூமாரி வச்சு தானே இருக்க, அவளுக்கு கொடுக்க வேண்டியதே. இல்ல சித்தி, நான் கொடுக்க மாட்டேன். அவ எப்பவுமே இப்படி தான் பண்றா. நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் அவளுக்கு எல்லாமே கொடுக்க தானே செய்றேன். ஆனா அவ நாத்து என்ன எப்படி பண்ணா தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி அவ ஸ்கூட்டி ஓட்டி பார்க்கறேன்னு சொன்னதுக்கு தரவே முடியாதுன்னு சொல்லிட்டா கடைசி வரை. எனக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அவ தர முடியாதுன்னு சொன்னா நீ என்கிட்ட தானே வந்து சொல்லிருக்கணும். நான் வாங்கி தந்திருப்பேன்ல. ஆமா, இப்ப நான் தர முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்ப அவ மட்டும் என் குழந்தை ஈஸியா கண்மணிகிட்ட சொல்லியும் உங்ககிட்ட சொல்லியும் வாங்கிக்கறா. எனக்குன்னு மட்டும் அவ தர மாட்டேங்க. அதான் அவ குணம். நீ எதுக்கு அப்ப அவ குணத்தை பார்த்து உன் குணத்தை மாத்திக்கிற? நீ எல்லாத்தையும் கொடுக்க தானே செய்வ. ஆமா, நான் கொடுக்க தான் செய்வேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் கொடுக்க மாட்டேன். பூமாரி அப்படி சொல்லாத, அவளுக்கு கொடு. இல்ல சித்தி, நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியாது. சரி விடு, குடுக்காட்டி. என்கிட்ட ஒரு லைட்டா வைரம் வந்திருக்கும்ல, அந்த நெக்லஸ் கூட கிடக்கதான் செய்யுது. பூமாரி நீ போய் அதை எடுத்துட்டு வரியா? இவளுக்கு போட்டு விட்டுற. ஒரு நிமிஷம் இரு பூமாரி, ஒழுங்கா கொடு நெக்லஸ. சித்தி, நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்றீங்க. அவ மட்டும் எனக்கு எதுவுமே தர மாட்டேங்க. நான் மட்டும் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ என்ன, உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தந்தோம்னா எனக்கு நெக்லஸ் தருவியோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ அப்பவுமே இப்படிதான் பண்ற. அது எனக்கு பிடிக்க கிடையாது. சரி ஓகே, நான் இப்போ உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தருவேன். நீ எனக்கு நெக்லஸ் கொடுக்குறியா?